சீமானுக்கு நான் குறிப்பிட்ட சதவீதத்துக்குள்ள தகுதி இருந்தது. இப்பவும் சீமானுக்கு ஆதரவாக பலரும் நாங்கள் போட்டணி வருது. அதாவது சீமான் உழைப்பு, அவர் உள்ள சமூக ஒருங்கிணைப்பு, பொதுத்தளத்தில் அவருடைய அரசியல், அந்த நாம் தமிழர் கொள்கை திட்டம் சும்மா பேசினது எல்லாமே அந்த நான் சொன்ன வாக்குக்கு உரியவராக தான் அவர் இருந்தார். அதே வேளையில் அந்த இடத்துக்குள்ள விஜய்ங்கிற பிம்பத்தை கொண்டு வந்து சீமானோட உழைப்பை சாய்க்கிறதுக்குள்ள வேலை நடந்தது. நம்ம அதை மறுத்தர முடியாது. விஜய் தரப்போட சாகச அரசியலுக்கும் சீமானுக்கு சத்திய அரசியலுக்கும் ஒரு போர் இருக்கும். அந்த போரில் சீமான் உறுதியான கன்சிஸ்டன்ட் நிலையான அந்த நண்பகத்தன்மையோட நிலைப்பாட்டில் விஜயை வந்து பலகீனப்படுத்தி உயர்வார். இப்படித்தான் அவர் விஜய்க்கு இப்போ விழுந்தது புற்றீசல் ஓட்டு. புரியுது. ஒன் டைம் ஓட்டு, காளான் ஓட்டு. இந்த ஓட்டு என்னவா இருந்தாலும் நாளைக்கு வந்து இதை திமுக அதிமுகவிட்ட இருந்து கிளப்பி வெளியே கொண்டு வந்ததுனால பெரும்பாலும் அதிமுகவிட்ட இருந்து தான் நாளைக்கு அது சீமானுக்கு தான் வரப்போகும். விஜய் தாக்கு பிடிச்சிட மாட்டார். இந்த மாதிரிப்பட்ட டக்கால்ட்டி அரசியலை அடுத்த தேர்தலில் பண்ண முடியாது. ஒரு தேர்தலில் தான் இதை பண்ண முடியும். அடுத்த தேர்தலில் ஈடுபடாது. ஸோ அவர் உருவாக்கின அந்த வாக்கு விகிதம் நாளைக்கு வந்து 29 தனிச்சுன்னு இருக்கக்கூடிய சீமானுக்கு தான் வரும். விஜயோட டகால்ட்டியை வந்து எக்ஸ்போஸ் பண்ண போனால் அது விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டம் மாறும். புரியுது. விஜய் பற்றிய டாக்கே வரும். ஸோ இப்போ நம்ம அவன் என்ன வலை விரிக்கிறானோ அதுக்குள்ளே போய் நம்ம உழப்பாதுங்கிறதுக்காக சீமான் சென்ட்ரிக் ஆட்டுள்ள விஷயங்களை நம்ம அதுக்குள்ளே இது பண்ணணும். தேர்தல் முடிஞ்ச பிறகு நாளைக்கு விஜய் எப்படி இது பண்ணணும், என்ன மூல விஜய் போவார், எப்படி அவர் அடிக்கணுங்கிற அந்த இதுகளை நம்ம பண்ணுறோம். எடப்பாடியை காலி பண்ணும், ஸ்டாலினுக்கு அவர் அனுகூல சத்துருதாங்கிறதையும் நம்ம அதில் வெளிப்படுத்தணும். விஜய் சீமான் கம்பேரிசனையும் நாம் தெளிவாக பண்ணணும். அது சீமானுக்கு அதோட ப்ளஸ்ஸையும் பண்ணணும். ஸோ இதை ஒரு பிளேயராக பொலிட்டிக்கல் மூவராக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு ஒரு அனலிஸ்டாக சீமானை பொறுத்தளவில் அவர் நேர்மையாக நாணயமாக தன்னோட வேலையை பார்த்தாரு. அது மட்டும் இல்லை, அவர் 2029 20 ஆண்கள் 20 பெண்கள்னு நான் ஒரு கொள்கை சார்ந்த கன்சிஸ்டண்டான ஒரு அரசியலை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. விஜய் வந்து அடுத்த கட்ட நிலைப்பாட்டை அவரால் சொல்ல முடியலை. ஸோ விஜய் சந்தர்ப்பவாத அரசியலை தான் பண்ணுறாரு. இதுதான் நான் 17 விழுக்காடுக்கு சீமானுக்கு தகுதி இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவரோட அரசியல் எல்லாமே அதுக்கு தகுதியான அரசியல் தான் பண்ணார். அது உறுதியாக நான் சொல்லக்கூடியதான். ஆனால் இந்த இடத்துக்குள்ள விஜயை குறுக்க கொண்டு விட்டு அதை தடுக்க பார்க்குறாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க சக்சீட் ஆவாங்கங்கிறது மே 4 தெரியும். எது எப்படி இருந்தாலும் மே 4க்கு மேலே அரசியல் கருதல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மோதியின் சிறப்பு அரசியல் தலைவராக திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இறுதியாக நடந்து முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 84% வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு. இந்த தருவாயில் மக்கள் எதிர்பார்க்கறது சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு வாக்குகளை பெறுவார் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு 17% உறுதியாக எடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இப்போ 84% பதிவாயிருக்கு. எத்தனை சதவீதம் நாம் தான் இருக்கிறோம்? நீங்கள் முதல்ல இந்த தேர்தலை எப்படி சார் பார்க்குறீங்க? சீமானுக்கு நான் குறிப்பிட்ட சதவீதத்துக்குள்ள தகுதி இருந்தது. இப்பவும் சீமானுக்கு ஆதரவாக பலரும் நாங்கள் போட்டணி வருது. அதாவது சீமான் உழைப்பு, அவர் உள்ள சமூக ஒருங்கிணைப்பு, பொதுத்தளத்தில் அவருடைய அரசியல், அந்த நாம் தமிழர் கொள்கை திட்டம் சும்மா பேசினது எல்லாமே அந்த நான் சொன்ன வாக்குக்கு உரியவராக தான் அவர் இருந்தார். அதே வேளையில் அந்த இடத்துக்குள்ள விஜய்ங்கிற பிம்பத்தை கொண்டு வந்து சீமானோட உழைப்பை சாய்க்கிறதுக்குள்ள வேலை நடந்தது. நம்ம அதை மறுத்தர முடியாது. விஜய் தான் உண்மையான மாற்று. விஜய் தான் உண்மையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிற ஒரு தோற்றத்தை சில டாக்டிக்கலாக சில பதுக்கல் வேலைகள் மூலமாக அவங்க பிரச்சாரத்தை ரத்து பண்ணது எல்லாமே திட்டமிட்ட செயல். அந்த ஒரு பிரச்சாரத்தை மட்டும் மக்கள் டாக்கில் இருக்கணும். 5-6 இடத்துல பிரச்சாரம் பண்ணால் அது வந்து சலிச்சு போகும். ஒரே விஷயத்தை பேசிடணும். எல்லாமே திட்டமிட்டு அவர் ஒன்றும் பெரிய க்ரோட் பில்லர் கிடையாது. 3 சிஎம் கேண்டிடேட்டோட க்ரோட் பில்லர் தான். ஆனால் மிகப்பெரிய க்ரோட் பில்லர் மாதிரி ஒரு செயற்கையாக கட்டமைச்சாங்க. கரூர் சம்பவம் கட்டமைக்கப்பட்டது. அப்போ நான் பேசலை, இப்போ பேசுகிறேன், நம்ம செயலில் இருப்பேன், அது வேறு விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும்
இவரை வச்சு பிம்பப்படுத்துதல் கட்டமைக்கிறது வேலையை தெளிவாக செய்தாங்க. ஊடகம் அதில் பெரிய அளவில் துணை நின்றது. தினத்தந்தி போன்ற ஊடகங்கள்லாம் பெருசாக துணை நின்றாங்க. பல தொலைக்காட்சிகளும் துணை நின்றாங்க. இதெல்லாம் வச்சு சீமானோட அந்த இதை அடிச்சிடணுங்கிறது அவங்க நோக்கம். அதில் அவங்க அன்னைக்கு எக்ஸிட் போல் வரலை. பட்டு தேர்தல் முடிஞ்சதும் அவங்க வெற்றி பெற்ற மாதிரி கொக்கரிக்கிறாங்க. மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க நம்ம பொறுத்திருந்து தான் அதில் பார்க்கணும். சீமானை பொறுத்த அளவில் அவர் நேர்மையாக நாணயமாக தன்னோட வேலையை பார்த்தாரு. அது மட்டும் இல்லை, அவர் 2029 20 ஆண்கள் 20 பெண்கள்னு நான் ஒரு கொள்கை சார்ந்த கன்சிஸ்டண்டான ஒரு அரசியலை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. விஜய் வந்து அடுத்த கட்ட நிலைப்பாட்டை அவரால் சொல்ல முடியலை. ஸோ விஜய் சந்தர்ப்பவாத அரசியலை தான் பண்ணுறாரு. சீமான் 3 கவுண்டில் விஜயை ஏற்று நின்னார். இலவச எதிர்ப்பு, டாஸ்மார்க் எதிர்ப்பு, கொள்கையற்ற கூட்டணி கிடையாதுன்னு 3. அதை மீண்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. விஜய்க்கு இப்போ விழுந்தது புற்றீசல் ஓட்டு. ஒன் டைம் ஓட்டு, காளான் ஓட்டு. இந்த ஓட்டு என்னவா இருந்தாலும் நாளைக்கு வந்து இதை திமுக அதிமுகவிட்ட இருந்து கிளப்பி வெளியே கொண்டு வந்ததுனால பெரும்பாலும் அதிமுகவிட்ட இருந்து தான் நாளைக்கு அது சீமானுக்கு தான் வரப்போகும். விஜய் தாக்கு பிடிச்சிட மாட்டார். இந்த மாதிரிப்பட்ட டக்கால்ட்டி அரசியலை அடுத்த தேர்தலில் பண்ண முடியாது. ஒரு தேர்தலில் தான் இதை பண்ண முடியும். அடுத்த தேர்தலில் ஈடுபடாது. ஸோ அவர் உருவாக்கின அந்த வாக்கு விகிதம் நாளைக்கு வந்து 29 தனிச்சு நிற்கக்கூடிய சீமானுக்கு தான் வரும். ஸோ இந்த இதில் தான் சீமான் வந்து முதல்ல கமலஹாசன் உருவாக்கின வாக்கு வங்கி இதில் வந்து கமலஹாசன் இன்னைக்கு தெரியும், சீமான் அதில் உயர்ந்தார். தினகரன் உருவாக்கின வாக்கு வங்கி அதில் சீமான் உயர்ந்தார். அண்ணாமலை உருவாக்கின வாக்கு வங்கி அதில் சீமான் முழுமையாக உயர்ந்து 17 வரணும். அந்த இடத்துல விஜய் குறுக்க வரார். இதுதான் நான் 17 விழுக்காடுக்கு சீமானுக்கு தகுதி இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவரோட அரசியல் எல்லாமே அதுக்கு தகுதியான அரசியல் தான் பண்ணார். அது உறுதியாக நான் சொல்லக்கூடியதான். ஆனால் இந்த இடத்துக்குள்ள விஜயை குறுக்க கொண்டு விட்டு அதை தடுக்க பார்க்குறாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க சக்சீட் ஆவாங்கங்கிறது மே 4 தெரியும். எது எப்படி இருந்தாலும் மே 4க்கு மேலே சீமான் பண்ணக்கூடிய சத்திய அரசியல் எடப்பாடி விஜய் தரப்போட சாகச அரசியலுக்கும் சீமானுக்கு சத்திய அரசியலுக்கும் ஒரு போர் இருக்கும். அந்த போரில் சீமான் உறுதியான கன்சிஸ்டன்ட் நிலையான அந்த நண்பகத்தன்மையோட நிலைப்பாட்டில் விஜயை வந்து பலகீனப்படுத்தி உயர்வார். இப்படித்தான் அவர் கமலஹாசனை பலகீனப்படுத்தி உயர்ந்தார், தினகரனை பலகீனப்படுத்தி உயர்ந்தார். இவர் அண்ணாமலை நிலைப்பாட்டில் நிற்க முடியாத சூழ்நிலையில் சீமான் உயர்ந்தார். ஸோ கமலஹாசன் ஒன்றும் விஜய் ஒன்றும் சீமானுக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ரிசல்ட் வரட்டு. மே 4க்கு மேலேயும் இருக்கக்கூடிய சீமானுக்கு ஆட்டம். விஜய் என்ன வாக்கு எடுத்தாலும் அந்த வாக்கை மாற்றம்னு வந்த வாக்கை போலியான மாற்றம், புற்றீசல் மாற்றம், காளான் மாற்றம், மின்னல் மாற்றம், தோன்றி மறையக்கூடிய மின்னல் மாற்றம், அந்த மாற்றமான விஜய்கிட்ட இருந்து இவர் உண்மையிலே கிடைக்க வேண்டியதை தட்டி பறித்திருந்தால் அதை திரும்ப சீமானால் தன்வசப்படுத்த முடியும். சரி சார், ஆனால் இரட்டை இலக்கத்தை நோக்கி சீமான் பயணிப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ களத்தில் தான் பேசப்படுது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? சீமானோட தனித்தன்மை அதுதானே, அது பேசப்படும். விஜயை பொறுத்தளவில் அவர் வந்து ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்த பார்த்தார். அந்த இடம்தான் விஜயை வந்து பாஜக காரங்கள்லாம் ரொம்ப தூக்கி விட்டு இது பண்ணது. விஜயோட இந்த பாப்புலாரிட்டி காரணமே மாற்றுக் கட்சிக்காரங்க தான். பாஜகவில் நயினார், அண்ணாமலை எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவர் பெரிய பிம்பப்படுத்தினாங்க. அண்ணாமலையும் ஆரம்பத்தில் லைட்டாக பண்ணார். ஹேமாலி கமிட்டி அவருக்காக போட்டு அவரை இது பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய சக்தி வருதுன்னாரு. பாண்டே இன்னைக்கும் விஜய் வந்து 0 தான். மே 4 தான் ஒரு பலம். மே 4 வர்றது தான் அவருக்கு பலம் என்னன்னு தெரியும். அது மே 4 என்ன வந்தாலும் அதை எல்லாரும் ஏற்றுக்க வேண்டியதுதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மாற்று கருத்துக்கு இடம்ல நம்ம அதை ஏற்றுக்குவோம். ஆனால் அந்த விஜயை தூக்கி விட்டதில் இவங்க பங்குகள்லாம் பெரும் பங்கு. 50 நின்னா 40 ஜெயிக்கும். அப்படி இப்படி பல நிரூபிக்காதவரை பிராண்டிங் ஆட்களை வச்சு ஊடகங்களை கைக்குள்ளே போட்டு எல்லா வேலையும் பார்த்தாங்க. இனிமே அந்த வேலையை பார்க்க முடியாது. என்ன ஓட்டு வருதோ அந்த ஓட்டு குட்டிசல் ஓட்டு, காளான் ஓட்டு, ஒரு டெம்பரரி ஓட்டுங்கிற லெவலுக்கு தான் அது வரும். இந்த கட்டத்துக்குள்ள ஜனநாயகம் படம் வந்து 8ஆம் தேதியே வராதுங்கிறத நாம் சொன்னோம். நம்ம தான் பேசியிருந்தோம். அத்தனை பாஜக தலைவர்கள் அவரை தூக்கி பிடிக்கும்போது
நிச்சயமா வரல. ஜனநாயகம் படம் வராததையும் ஒரு சிம்பதியாட்டு ஆக்கிக்கிட்டார். ஒருவேளையில் ஜனநாயகம் படம் வந்திருந்ததுன்னா அது பெரிய அளவில் கொண்டு போயிருக்கலாம். நமக்கு அது இப்போ யூகம்தான். ஆனால் ஜனநாயகத்தை நம்ம அடித்ததில் மோடிக்கு எதிராக ராகுலுக்கு ஒரு கைகூலிங்கிறதுல நம்ம இவரை அடித்ததில் சிவகார்த்தியம் படம் சோலோ ரிலீஸ் ஆகிட்டு வந்தது. ஒரு லாபம் அதில் சிவகார்த்தியனுக்கு இருந்தது. ஒருவேளையில் மோதி இருந்தால் அது என்ன ரிசல்ட்டும் வந்திருக்கலாம். பட் ஒரு சோலோ ரிலீஸுங்கிற அந்தஸ்து வந்தது. அதை தடுக்கிறதுக்கு விஜய் தரப்பு பரப்பங்கமாக முயற்சி பண்ணாங்க. என்றாலும் அந்த சோலோ ரிலீஸுங்கிற அந்தஸ்து சிவகார்த்தியனுக்கு வந்துட்டு இன்னைக்கு சிவகார்த்தியன் விஜய்க்கு ஒரு போட்டியாளருங்க இதில் வந்துட்டு இன்னும் போட்டி இருக்கும். எவனாலும் வாடாங்கிற அந்த கமல்ஹாசன் படம் சொன்னார்ல, அது விஜய் அடுத்த நடிகை படத்துக்கு போட்டியாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரசியல் களத்துக்குள்ள விஜய் எப்படி டக்கால்ட்டி பண்ணாரோ அதே இதை மீண்டும் சினிமாக்குள்ளே வந்து அதே டக்கால்ட்டியை பண்ணுவார். அப்போ அதுக்குள்ள கவனமாட்டும் இதாட்டும் இருக்கணும். இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா அதை வச்சு சினிமாவுக்கும் வந்து கடைசி படங்கிற ஹைப்பு, இது திமுக எதிர்ப்பு படம், அதிமுக காரங்களை படத்தை பார்க்க வைக்கிறது பெரிய பரபரப்பாக அவர் ஏற்படுத்திடுவார் மக்கள் மத்தியில். அதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருந்தது. அதை அடித்ததுனால ஒரு சிம்பதி ஃபேக்டராக இருக்கும் அவர் இது பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய்கிட்ட ரொம்ப ஏமாந்தது எடப்பாடி பழனிசாமி. பெரிய கட்சி வருது அது வருதுன்னு சொல்லியிருக்கக்கூடாது. அவரோட லீடராகவே லைம்லைட் கொடுத்ததாருன்னு நினைக்கலாம். சொல்லியிருக்கக்கூடாது. பிஜேபிக்காரங்களாவது பரவாயில்ல, ஒரு இங்கே வந்துட்டோம் எம்எல்ஏ ஆனால் ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால் மந்திரி ஆயிடலாம், அண்ணன் நயனா நாயந்திரன் தமிழிசை நினைக்கிறதெல்லாம் வந்து அவங்க லேஞ்சுக்கு அவங்களுக்கு நஷ்டப்படுறதுக்கு பெருசாக இல்லைன்னு கூட நினைப்பாங்க. எடப்பாடிக்கு நஷ்டப்படக்கூடிய அளவுக்கு பெரிய கட்சின்னு சொல்லி அவர் நஷ்டப்பட்டுட்டார். அதே மாதிரி அவர் தனியாக நிற்க மாட்டார்னு நினச்சி இவர் செல்லூர் ராஜி இவங்கெல்லாம் பேசி விஜயை தூக்கி விட்டுட்டாங்க. ஸோ விஜயோட இந்த முக்கியத்துவத்துக்கு காரணமே மற்றவங்க வந்து பல நிரூபிக்காத அவருக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான். ஆர்டி டீம் தான் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம சொன்னது மாதிரி அவர் கூட்டணி வைக்க விடாமல் பார்த்துக்கிட்டோம். அது சீமான் கூட தம்பி நீ பல நிரூபிக்காதவன் அவன் பின்னாடி யாரும் வரமாட்டாங்கன்னு. அப்போ விஜய்ங்கிறவருக்குள்ள நிலைமை மே 4ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. மே 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் விஜய் இத்தனை விழுக்காடு பலத்துக்குள்ள ஒரு தலைவர். அதுக்கு முன்னாடி வந்து விஜய் 0% தான், பெர்சன்டேஜ் இல்லாதவர் தான். அதைத்தான் எல்லா கட்சிகளுமே மதிச்சாங்க. பட் அவரால் பெர்சன்டேஜ் வரும்னு செங்கோட்டையன், சத்யபாமா, RS முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன் போன்றவங்களாம் மதிச்சிட்டாங்க. அவர் லீடராக ஓட்டு வர முடியும்னு. லோகேஷ் அதெல்லாம் அது அவருக்கு ஒரு ப்ளஸ் தான். அந்த மதிப்பு கிடைக்கிறதுக்கு மற்றவங்க அவரை பெருசாக தூக்கி பண்ணாதான். அது பண அரசியல். அவருக்கு ஆட்கள் வந்து சேலத்தில் பணம் கொடுத்துருக்காங்க, நெல்லையில் பணம் கொடுத்துருக்காங்க. இவர் கொங்கு ஈஸ்வரன் என்ன தொகுதியில் பணம் கொடுத்துருக்காங்க அவருக்கு எதிராக, அந்த அருண்குமாரா, அவங்களும் சில தொகுதிகளில் பணம் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவரோட அரசியல் தூய அரசியல், ஒரு ஒரு நேர்மையான அரசியல் கிடையாது. சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு ஓட்டு எடுக்கணும், அதை வச்சு ஏதாவது மேக்சிமம் என்ன வர முடியுங்கிற அந்த அளவுகளுக்குள்ளே தான் அவர் வராங்க. அந்த இடத்துக்குள்ள வரட்டும். அடுத்த கட்ட 29 நகர்லேயே அவருக்கு செக் வைப்போம். இனிமேல் உள்ள செக்கு வெளிப்படையாக சொல்லிட்டு தான் நம்ம வைப்போம். இந்த முறை நாம் வந்து எடப்பாடி தான் முதல் எதிரிங்கிறனால ஆர்டி டீம் வந்து ஐயர் நாடார்னு என்ன செய்திருமணி கேட்ட எடப்பாடிக்கு எதிராட்டம் விஜயை பயன்படுத்தணும். விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர சொல்கிறதையும் செங்கோட்டையன் போன்ற எம்ஜிஆர் அபிமானிகளை வச்சு கட்சி நடத்துறதையும் எடப்பாடியை தான் அவர் பலவீனப்படுத்துவாருங்கிற அந்த கருத்தை நாம் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்தோம். பல இடங்களில் அந்த கருத்து வந்து விஜய்க்கு வந்து பலனளித்ததாக கூட சொல்கிறாங்க. ஓகே, அது எடப்பாடிக்கு எதிராக எம்ஜிஆர் ஜெயலலிதா தூக்கி தான் விஜய் வாராருங்கிறதும், விஜயோட வளர்ச்சி வேகங்கிறது எடப்பாடியை காலி பண்ணும், ஸ்டாலினுக்கு அவர் அனுகூல சத்துருதாங்கிறதையும் நம்ம அதில் வெளிப்படுத்தணும். விஜய் சீமான் கம்பேரிசனையும் நாம் தெளிவாக பண்ணணும். அது சீமானுக்கு அதோட ப்ளஸ்ஸையும் பண்ணணும். ஸோ இதை ஒரு பிளேயராக பொலிட்டிக்கல் மூவராக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். என்ன ஒரு அனலிஸ்டாக என்ன வருதுங்கிறத நம்ம ரிசல்ட்டில் பார்ப்போம். அதே வேளையில் சீமானுக்கும் வந்து என்டிஏ ஓட்டர்ஸு பலரும் வந்து சீமானுக்காக நாங்கள் வாக்களித்தோங்கிறத பதிவுகள் போட்டுட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். குறிப்பாக சார், நீங்கள் ஒருத்தர் தான் தேர்தலுக்கு முன்லேருந்து நாம் தமிழோட அந்த பாசிட்டிவ் சயின்ஸை இதெல்லாம் களத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு டேட்டாவோட பேசிட்டு வந்தீங்க. நேற்று நான் பார்க்கும்போது பல பத்திரிகையாளர்கள் இந்த தேர்தலில் விஜயோட சீமான் சிறப்பாக செயல்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அந்த உழைப்பை மீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த உழைப்பு சக்ஸஸாக தரும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நல்ல விஷயம்தான். எப்படின்னா விஜய்க்கு சாதகமாக வரக்கூடியதை 23ஆம் தேதி 5 மணி வரை நான் பேசலையோ, அதே மாதிரி அவங்களும் சீமானுக்கு சாதகமாக வர்றத 5 மணி வரை பேசலை.
விஜயோட டகால்ட்டியை வந்து எக்ஸ்போஸ் பண்ண போனால் அது விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டம் மாறும். புரியுது. விஜய் பற்றிய டாக்கே வரும். ஸோ இப்போ நம்ம அவன் என்ன வலை விரிக்கிறானோ அதுக்குள்ள போய் நம்ம உழக்கூடாதுங்கிறதுக்காக சீமான் சென்ட்ரிக் ஆட்டு உள்ள விஷயங்களை நம்ம அதுக்குள்ள இது பண்ணணும். நம்ம நண்பர்கள் ரகசிய ஒற்றன் வலைவழியில் கூட அதை பண்ணியிருந்தாங்க. இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு நாளைக்கு விஜய் எப்படி இது பண்ணணும், என்ன மூல விஜய் போவார், எப்படி அவரை அடிக்கணுங்கிற அந்த இதுகளை நம்ம பண்ணுறோம். இன்னைக்கு வர்ற ஓட்டு வரட்டு, வந்த பிறகு அந்த புற்றிசல் ஓட்டை என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சார், குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் நேற்று பிரபலங்களாக இருக்கக்கூடியவங்க காலையிலேயே அவங்களோட ரசிகர்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த இண்டிகேட்டர் ஒன்று பண்ணியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்களிச்சா மாதிரி எடிட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தது பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. நாம் தமிழருக்கு வந்து வித்தியாசமாக இருக்கிறது, கன்சிஸ்டண்டானதை சொல்கிறது, மாற்றம்னா யாருக்கான மாற்று, எதற்கான மாற்றுங்கிற கேள்வியெல்லாம் மக்கள் மத்தியில் வந்துட்டு. புரியுது சார். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, எஸ்ஐஆர்னால தான் வாக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசுனீங்க. அது ஏற்ற மாதிரி இப்போ ஆயிருக்கு. ஆனால் இது வந்து விஜய்னால தான் இந்த தாக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இதை சார் அவங்க அரசியலே பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறது தான் அவங்க அரசியல். அந்த அரசியல் இதுக்குள்ளே நாம் மனப்பூர்வமாக மோடி மூலமாக கொடுத்த அடி, ஜனநாயகத்துக்கு கொடுத்த அடி, அடுத்தால இன்னொரு பெரிய அடிக்கு நாம் ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கோம். அடி பெருசாக விடும், அந்த ஒரு அடி ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள பொறுத்தளவில் இந்த தகவல் மட்டுமில்லை, எந்த தகவலையும் அவங்க சென்ட்ரிக்காக தான் மாற்றுவாங்க. பொய்யா புரட்டா அந்த பிரச்சாரங்களை பண்ணுறதுல அவங்க வல்லவங்க. நான் ஜனநாயகத்தில் அடித்ததை பற்றியே பேசலை, பார்த்தீங்களா? எங்கேயாவது பேசினாங்களா? இல்லை. கடைசி நேரத்தில் ஒரு சிம்பதி தேட மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. கொஞ்சம் சிம்பதி இருந்திருக்கலாம், நான் மறுக்க வரல. ஆனால் அடிக்கலைன்னா படம் ரிலீஸ் ஆகி வேற மாதிரி எப்படி போகணும்னு தெரியாது, அது சான்ஸ் எடுக்க முடியாது அந்த இடத்துக்குள்ள. இப்போ ஒவ்வொரு 5 ஆண்டுகள்லையும் ஓட்டு கூடுது. வயதானவர்கள் போலிங் கம்மியாகுது, இளைஞர்கள் போலிங் கூடுதலாகுது. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அது கூடிக்கிட்டே போகுது. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டுக்குள்ள 20 லட்சம் ஓட்டு கூடியிருக்கு. ஒரு பெரிய மேட்டரே இல்லை. எங்களால் பிடிச்சி நானே நேற்று ஏமாந்துட்டேனே, பர்சன்டேஜை பார்த்து ஏமாந்துட்டு கூட நான் பேசிட்டேன். ஏன்னா இப்போ இன்னைக்கே பல இடங்கள் இவங்க அப்படி அந்த கோயபல்ஸ் பிரச்சாரத்தில் மன்னர்கள் பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாயிரும். 20 லட்சம் ஓட்டு வரையது காரணம் கழிஞ்ச 5 ஆண்டுக்கு முன்னாடி புராணம். இப்போ பிரச்சனை இல்லை. வழக்கமாக 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்காளர் கூடுறாங்க. ஓல்டு கோயிங் அவுட், நியூ கம்மிங் இன். நியூ வந்து ஜாஸ்தி போடுவான். தென் 1000 ரூபா 214 தொகுதியில் திமுக தரப்பு கொடுத்ததா தகவல். ஸ்டாலின் 5000 கேஷ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இதெல்லாம் வந்து அந்த 20 லட்சத்துக்கு அது சஸ்டெயின் பண்ணி நிற்கிறது காரணம். அந்த 20 லட்சத்துக்குள்ள விஜய் வச்செல்லாம் ஓட்டு வந்துக்கணும், விஜய் பெரிய இதுன்னும் சொல்லதுக்கு இல்லை. என் திருச்சி கிழக்குல விஜய் அதில் ஓட்டு இல்லையே. நிச்சயமா விஜய்க்கு ஓட்டே இல்லைன்னு சொல்ல வரல, ஒரு நல்ல கணிசமான ஓட்டு இருக்கு. அதையும் நாங்கள் மோடிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டோம், வரட்டுப்போம். காரைக்குடியில் கள நிலவரம் எப்படி இருந்திருக்கு, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? காரைக்குடியில் வல்லம்பர் சமூகத்தை சேர்ந்த தம்பி ஒருத்தர் ஃபாரின்ல இருக்காரு. அவங்க உறவினர்கிட்ட கேட்டதுக்கு நான் வல்லம்பர் சமூகத்தை சேர்ந்தவன், ஆனால் கடைசியாக சீமான் தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. கிரௌண்ட் ரிப்போர்ட்டாக எனக்கு அதுதான் இருக்குது. அந்த உண்மையாக ஜென்யூனாக அந்த ரிப்போர்ட்டை அந்த தம்பி கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி, பல்லர் கேள்விக்கு தெரிவாகும். நேரத்துக்கு நன்றி.